பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். மாயையில் நம்ம கண்ணு நிற்கிது. எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் மாயையிலேருந்து நம்ம விலகுறோமோ, இந்த உலகத்தை லூஸாக பிடிக்கிறோமோ, இயேசு கிறிஸ்து இருக்க அவங்களுக்கு அப்படித்தாங்க இருந்துச்சு. கோவிட் காலம் மாதிரி கஷ்டம் இருந்துச்சு. அப்போ சொல்கிறார், உங்களுக்கு ரெஸ்ட், உங்களுக்கு இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்களேன். கடவுளுடைய பிள்ளையா என்னங்க உங்களுக்கு உபத்திரவம்? அதனால தானே சோகமாக வந்துருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கலாம். ரெஸ்ட்லெஸ் சஞ்சலத்தோடு நம்ம வரோம். யோசிச்சு பாருங்க. பலவிதமான உபத்திரவம், சுகம் உபத்திரவம், வறுமை உபத்திரவம், தேவை உபத்திரவம், எதிர்காலம் வியாதி உபத்திரவம். சில பேருக்கு வேடிக்கையா, என் ஹஸ்பண்டு தாங்க உபத்திரவம், என் ஒய்ஃப் தாங்க உபத்திரவம், என் பிள்ளைங்க தானே. உங்களுக்கு சந்தோஷமா இல்லை? எல்லா உபத்திரவம் அவர் வரும்போது அதில் இந்த ரெஸ்ட் நமக்கு. இன்னமே இந்த ஹஸ்பண்டு உபத்திரவம் இல்லை, ஒய்ஃப் உபத்திரவம் இல்லை, பிள்ளைகள் உபத்திரவம் இல்லை, வேலை உபத்திரவம் இல்லை, எல்லாத்துலேயும் ரெஸ்ட். அம்மாடி, அது எவ்வளோ ஆனந்தம்.